ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வந்து நிறைய பேர் எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுறீங்க அண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நேம் ப்ரேஸ்லெட் தான் மேக் பண்ணுறேன். இதில் வந்து 0.8 எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஈஸியாக நாட் போட்டுடலாம். ஸோ பிங்க் கலரில் இருக்க பீட் எடுத்திருக்கேன். 8mm தான் எடுத்திருக்கேன். ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு வந்து 8mm யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பீடாக நீங்கள் வந்து கோர்த்துக்கணும். இப்போ உங்கள் சைஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து பேங்கிள் சைஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 25 பீட்ஸ் தான் வரும். அதுக்கு மேலே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பீடாக கோர்த்துட்டு இதில் நான் நேம் ப்ரேஸ்லெட் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆல்ஃபபெட் பீடும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நேம் வந்து மதுன்ற நேம் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த நேமே வந்து சென்டரில் வரா மாதிரி அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சைடில் வந்து 2 ஹார்ட் வரா மாதிரி பிங்க் கலரில் ஹார்ட் வரா மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மேக் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் வந்து சென்டரில் நேம் வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பீடையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் 8 பீட் போடுறீங்கன்னா சென்டரில் நேம் வந்துடணும். அதுக்கப்புறம் 8 பீட் போடுற மாதிரி வரணும். அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டரில் வரும். உங்களுக்கு ப்ரேஸ்லெட்டும் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இதுவே நீங்கள் நார்மல் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறீங்க பீட்ஸ் மட்டும் வச்சுன்னா நீங்கள் பீட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி லைனாக ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் நாட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். அது கூட உங்களுக்கு சாம் வேணும்னு கேட்டாங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து இவங்க நேம் மட்டும் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நேம் மட்டும் வர மாதிரி மேக் பண்ணிவிட்டு சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா பீடும் கரெக்டாக கோத்துட்டோமா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த நேமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். நாட் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு முடிச்சு போடுற மாதிரி போட்டுட்டு 2 பக்கம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டு நீங்கள் போடும்போது தான் 2 டைம் வந்து ஒரே முடிச்சில் ஒரு டைம் போடாமல் 2 டைம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டைம் போட்டுட்டு செகண்ட் டைம் அதை வந்து இன்னொரு டைம் முடிச்சு போட்டு நீங்கள் இழுக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சு நின்றுக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் 2-3 நாட் போட்டுக்கலாம். அந்த 2-3 நாட்டும் நீங்கள் இப்போ நான் செகண்ட் டைம் சொன்னாலே செகண்ட் டைம் நீங்கள் 2 ட்விஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் போடணும். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் வந்து கழண்டு வராது, அதாவது பிரிஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். உங்களால் அந்த நாட்டை வந்து கழட்டவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அந்த நாட் வந்து கழண்டு வரவே வராது. இதுவே நீங்கள் ஒரு டைம் முடிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கழண்டு வந்துடும். நீங்கள் 2 டைம் ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது வந்து கழண்டு வராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதான் கஸ்டமருக்கு. ஸோ அவ்வளோதான், அழகான ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சாம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் க்யூட்டான ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ வேணும்னாலும் ப்ரேஸ்லெட் வேணும்னாலும் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.